Hi. Need previous year questions. Chemistry. Haloalkane and haloarine சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 31. Which are the following pass of compounds are enantiomers அப்படின்னு கேட்டிருக்காங்க. enantiomers-னா நமக்கு மிரர் இமேஜ் இருக்கணும். ஸோ மிரர் இமேஜ் இங்கே வருதான்னு பாருங்க. OH அண்ட் H மிரர் இமேஜ். இங்கே H OH. ஸோ இதை நம்ம திருப்பினாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மிரர் இமேஜ் நமக்கு இங்கே மேட்ச் ஆகாது. ரைட்? ஸோ அப்போ இது என்னது? இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. இப்போ இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் OH ஓகே. இந்த பக்கம் என்ன வந்திருக்கணும்? H வந்திருக்கணும். ஆனால் H வரல. ஸோ இது நமக்கு மிரர் இமேஜில் வராது. இந்த பக்கமும் அதே தான். இங்கே OHனா இங்கே OH தான் வந்திருக்கணும். ஆனால் வரல. ஸோ இதுவும் மிரர் இமேஜ் கிடையாது. அண்ட் இதுவும் நமக்கு என்ன வராது? மிரர் இமேஜ் வராது. ரைட்டா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்ன வரும்? enantiomers. enantiomerனா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கணும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஹாலைட்ஸ் ஃபார் த டீஹைட்ரோஹாலஜனேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீஹைட்ரோஹாலஜனேஷனில் நமக்கு என்ன ஆகும்? ஒரு கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இப்படி இருக்கும். அதே மாதிரி இங்கே கார்பன் ஹெச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஃப்ளூரின் வேணால் நம்ம ஜென்ரலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்குன்னா இது ரெண்டும் நமக்கு என்ன வெளியே போகும்? ஹெச்எக்ஸாக வெளியே போயிட்டு இது சி டபுள் பாண்டு சி ப்ளஸ் ஹெச்எக்ஸ்னு வெளியே போகும். அதாவது இந்த எக்ஸுக்கு இதுக்கு இருக்க நடுவில் பாண்டு உடையணும். ஸோ இந்த பாண்டு எவ்வளோ வீக்காக இருக்கோ அவ்வளோ ரியாக்டிவ். அப்போ நமக்கு எப்படி தெரியும்? பாண்டு ஸ்ட்ரென்த்து சைஸை வச்சு தான் வரும். அப்போ சைஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 பாண்ட் ஸ்ட்ரென்த்து இல்லையா? ஸோ அப்போ சைஸ் பெருசாக இருந்தால் பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க தான் ஈஸியாக உடைவாங்க. அப்போ ஈஸியாக உடனே ஈஸியாக ரியாக்ட் ஆவாங்க. அப்போ என்ன ஆர்டர் வரும்? அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளூரின். ஸோ ஆப்ஷன் பி வரும். ஏன்னா அயோடின் தான் சைஸில் பெருசு. அடுத்து புரோமின், அடுத்து குளோரின், அடுத்து லீஸ்டாக தான் ஃப்ளூரின் வரும். ஸோ இதுதான் அது ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலைட்ஸ் ஃபார் டீஹைட்ரோஹாலஜனேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். CH3 CH2Cl NaCN கொடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸு அண்ட் அடுத்து நிக்கல் போட்டிருக்காங்க. ஒய் கிடைக்குது. அடுத்து அசிட்டிக் அனைட் போடுறாங்க. இசட் கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் எழுதும். கவனிங்க. CH3 CH2Cl அண்ட் இதில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா NaCN யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 CH2Cn. ரைட்? ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ சைனைடு ஃபார்ம் ஆனதில் என்ன பண்ணுறாங்க? அடுத்து ரிடக்ஷன் போடுறாங்க. NiH2 அண்ட் ரிடக்ஷனில் நமக்கு சைனைடு எப்படி ஆகும்? CH3 CH2 அடுத்து என்ன ஆகும்? இந்த CN வந்து நமக்கு CH2 NH2 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் ரிடக்ஷன். அண்ட் இதில் அசிட்டிக் அனைட் போடுறாங்க. இதோட என்ன பண்ணுறாங்கன்னா அசிட்டிக் அனைடைட் அதாவது Cl C டபுள் பாண்ட் O CH3 போடுறாங்க. இந்த NH2ல இருக்கக்கூடிய ஹெச்னை எப்படி எழுதிக்கலாம்? NHHன்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த ஹெச்சும் இந்த சிஎல் நமக்கு என்ன ஆயிரும்? HCl வெளியே போயிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள். CH3 CH2 CH2 அடுத்து NH பாண்ட் C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இது எங்கே இருக்குது பாருங்கள். CH3 CH2 CH2 NH CO CH3 ரைட்டுங்களா? ஸோ எங்கே இருக்குது? நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ 33rd கொஸ்டினுக்கு என்ன வரும்? நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும். ரைட்? ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த லாஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் நம்ம அந்த ஆர்டர் வந்து மாற்றாமல் எழுதணும். ஏன்னா அவங்க அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை மாற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? ஆன்சரும் மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். CH3 CH2 CHCl CH3 obtained by chlorination of N-butane will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளோரினேஷன் ஆஃப் N-butane எடுத்துக்கலாம். பாருங்கள். CH3 CH2 அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைரல் இல்லையா? இந்த மாதிரி இருக்குது. ஹெச் என்ன இருக்குது? நமக்கு CH3 அண்ட் இதில் Cl2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H நியூ போடுறாங்க. நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? CH3 CH2 இங்கே C இங்கே மேலே H இங்கே Cl என்ன இருக்குது? CH3 இருக்குது. அண்ட் இந்த சென்டர் எனக்கு எப்படி இருக்குது? கைரலாக இருக்குது. அப்போ இந்த கைரல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் HCl நமக்கு வெளியே போகுது. இந்த கைரல் டிஆ இருக்குமா எல்லா இருக்குமா இல்லை மீசோ ஆகுது? மீசோ வராது. மீசோன்றது 2 கைரல் சென்டர் வந்தால் தான் வரும். ஸோ மீசோ வராது. அண்ட் இந்த 3ல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் H நியூ ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனால இது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும்? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் சிமிலர் டு கார்போகேட்டையான் மெக்கானிசம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா இட் வில் கோ வித் ரெசிமிக் மிக்சர் ஃபார்மேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் என்ன ஆகும்? நமக்கு டி அண்ட் எல் ரெண்டையுமே நமக்கு கொடுக்கும்.
ரைட்டா? அப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? பி, ரெசிமிக் மிக்சர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். an organic compound A on reaction with Na diethyl ether gives hydrocarbon which on monochlorinated gives only one chloro derivative அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி ஒன் குளோரோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஐடென்டிக்கலாக இருக்கணும் எல்லா ஹைட்ரஜனும். அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? நான் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? CH3 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 இங்கே Cl ப்ளஸ் Na சரிங்களா? ஸோ ப்ளஸ் Cl இங்கே 2Na ரைட். உட்ஸ் ரியாக்ஷன் தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நேரம் CH3 CH3 ரைட்டா, மைனஸ் 2NaCl. உடனே நமக்கு இந்த 2 கார்பனும் கம்பைன் ஆகிட்டு இங்கேயும் CH3 இங்கேயும் CH3 இங்கேயும் CH3 இங்கேயும் நமக்கு என்ன வரும்? CH3. ஸோ அப்போ இதில் நான் ஹைட்ரஜனேஷன் பண்ணேன்னா இந்த எல்லா CH3மே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. அப்போ மோனோக்ளோரினேஷன் ப்ராடக்ட் கொடுக்கும். ஏன்னா இங்கே எல்லா CH3யும் நமக்கு என்னது? ஐடென்டிக்கல் ரைட். அப்போ என்ன ரியாக்டன்ட்? இந்த ஏன்றது நமக்கு என்ன ரியாக்டன்ட்டு? டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. எங்கே இருக்கு பாருங்கள்? ஆப்ஷன் ஏல இருக்குது ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A compound of a molecular formula C7H16 shows optical isomerism. Compound will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2,3 டைமெத்தில் பென்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்டேன் எழுதும்போது இங்கே CH இங்கே CH3 எடுங்களா? ஸோ இங்கே என்ன ஆயிரும்? CH3 என்ன ஆயிரும் நமக்கு? CH2CH3. ஸோ எது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹெச்ஐ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? மேலே எழுதிக்கலாம். ஸோ இந்த கார்பன் கைரல் ரைட்டா. அதே மாதிரி இங்கே நான் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இது மாதிரி எழுதுனா இதுவும் கைரல். ஸோ 2 கைரல் சென்டர் வரும். ஸோ அப்போ ஏ தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ மற்ற இது போட்டால் நமக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் வராது. 2,2 டைமெத்தில் அப்படின்னாலும் அங்கே என்ன வராது? நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வரப்போகிறதில்ல. 2-மெத்தில் எக்ஸ்என்லேயும் வராது. நன்னா பெஸ்ஸும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட்டு விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் நாட் கைரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ இங்கே வரைகிறேன் பாருங்கள். CH3 C இங்கே D இங்கே H இங்கே நமக்கு CH2Cl. ஸோ இந்த கார்பன் கைரல். அப்போ ஏ கைரலாக இருக்குது. பி பாருங்கள், CH3 CH2 இங்கே CH இங்கே D இங்கே Cl. இப்போயும் பாருங்கள், Dன்றது டியூட்ரியம்பா, சேம் கிடையாது. இப்போ 1 2 3 4 இதுவும் கைரல். இந்த கார்பன் பிறகு கைரலாக இருக்குது. சி பாருங்கள், D CH2 CH2 CH2Cl. இதில் தான் கைரல் சென்டரே இல்லை. ஏன்னா இதில் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால கைரல் சென்டர் வரல. இருந்தாலும் D பார்த்துடலாம். CH3 C கைரல்லாம் நம்ம 4 வேலன்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக வரலாம். H இங்கே Cl அங்கே CH3 அடுத்த நேரம் இங்கே CH2D இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு என்னது? கைரல். ஏன்னா CH3 இருந்தால் ஏ கைரலாக இருக்கும். CHD அப்படின்றதுனால இதுவும் கைரலாக இருக்கும். அப்போ சி மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது? ஏ கைரலாக இருக்குது. அதாவது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்குது ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் Cl ஆஃப் குளோரோபென்சின் டு கிவ் ஃபீனால் ரெக்வெஸ்ட் drastic condition but chlorine of 2,4-dinitro-chlorobenzene is readily replaced because அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா NO2 நமக்கு என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி இதில் ஆர்த்தோ பேரா பொசிஷன் இருக்க எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். ரெசனன்ஸ் நீங்கள் NO2க்கு ரெசனன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் ரெசனன்ஸ் போட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரான் இங்கே வரும், இது இங்கே போகும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஆர்த்தோவில் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிடும். இந்த மாதிரி ப்ளஸ் ஃபார்மாக க்ரியேட் பண்ணிடும் ஆர்த்தோவில் ரைட்டுங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி பேராலையும் க்ரியேட் பண்ணும். அடுத்த ரெசனன்ஸை கண்டினியூ பண்ணிங்கன்னா பேராலையும் வரும். அப்போ அந்த NO2 வித்ட்ராஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷன் அப்படின்றது தான் கரெக்டு ரைட். நெக்ஸ்ட் ஒன், த அல்கைல் ஹேலைட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆல்கஹால் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூஷன், ஒரு அல்கைல் ஹேலைட் எடுக்கிறீங்கன்னா RX, இது ஆல்கஹாலாக மாற்றோம்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? வி ஷுட் ஆட் OH மைனஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ X வெளியே வரும். அப்போ என்ன ஆயிரும்? நியூக்ளியர் ROH ப்ளஸ் X மைனஸ் அப்படின்னு வரும். சரியா. எலிமினேஷன் போட்டிங்கனாலுமே நமக்கு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். டீஹைட்ரோஹைட்ரஜனேஷன் போட்டாலும் அதே தான், ரெண்டும் சேம் தான். அடிஷன் போடுறீங்க அப்படின்னா அடிஷன் இதில் போட முடியாது. ஏன்னா சிங்கிள் பாண்டு தான் இருக்குது அல்கைல் ஹேலைட்டில். அப்போ அதுவும் வராது. ஈஸியான கொஷின். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட் கொஷின், த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் டெஸ்கிரைப்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ எனக்கு BR இந்த சைடு இருக்குது,
அடுத்து OH அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வருது. அப்ப இத நான் Dன்னு எடுத்தேன்னா, இது என்ன நமக்கு L. இன்வெர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அப்ப இன்வெர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் எதுல வரும் நமக்கு? SN2ல வரும். ஸோ SN2 லீட்ஸ் டூ த இன்வெர்ஷன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன். அதனால தான் Br வந்து ரைட் சைட்ல இருக்கு. ஆனா வரக்கூடிய OH எப்படி இருக்கு? அது ஆப்போசிட் சைட்ல இருக்கு. அப்ப இங்க D எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? L ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இன்வெர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னாலே SN2. SN1ஆ இருந்தா நமக்கு என்ன வந்திருக்கும்? இப்படி ஒண்ணு கிடையாது. SE2ன்னு ஒண்ணு கிடையாது. SN0ன்னு கிடையாது. SN1னா ரெசிமி மிக்சர். Dயும் Lயும் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ இங்க நீங்க D எடுத்திருக்கீங்க. நமக்கு இங்க L கிடைக்குது. இன்வெர்ஷன். ஸோ அப்ப என்ன வரும்? SN2 தான் இதுக்கு ஆன்சர். ரைட்? தேங்க் யூ.